சிலை கடத்தல் வழக்கில் சென்னையில் தீனதயாளன் வீட்டில் இந்து சமய அறநிலையத்துறையினர் இன்று இறுதிக்கட்ட ஆய்வு செய்ய உள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இதுவரை இந்து சமய அறநிலையத்துறையினர் நடத்திய ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு நடைபெறக்கூடிய இறுதி ஆய்வுல எதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க? ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ள சிலைகள் குறித்து ஆய்வு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கோவை, மதுரை, சிவகங்கை, நெல்லை ஆகிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள் அனைவரும் தற்போது தீனதயாளன் வீட்டில் தான் குழுமி இருக்கிறார்கள். அந்தந்த ஊர்களில் காணாமல் போன சிலைகளுடைய புகைப்படங்கள், எஃப்ஐஆர் காப்பி என அனைத்துமே கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதனை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களுடைய சிலைகளை கண்டறிவதற்காக, அதுவும் ஆய்வு செய்வதற்காக இங்கே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் குழுமி இருக்கிறார்கள். நம்மிடம் தற்போது தேனி பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார், வணக்கம் சார். உங்களுடைய கோவில் எந்த கோவில், எப்போ அந்த சிலை திருடப்பட்டது, எத்தனை சிலைகள் திருடப்பட்டிருக்கிறது? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமி திருக்கோயில் 4 வெண்கல சிலைகள் 8/10/2012 களவு போனப்பட்டது. அதன்படி களவு போன சிலைகளை பற்றி கண்டுபிடித்து தருமாறு தென்கரை பெரியகுளம் காவல் நிலையத்தில் 8/10/2012 புகார் பதிவு செய்யப்பட்டு, அதன்படி 45/2012 படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதிலிருந்து தேடிக்கு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இது 17க்கு மதுரை மண்டலத்தை சேர்ந்த கோயிலில் சம்பந்தப்பட்ட ஆளுக சிலைகளை இந்த இடத்துல அடையாளம் காண சொல்லி உத்தரவிட்டதற்கு இணங்க நாங்கள் அங்கே சிலைகளை அடையாளம் பார்த்தோம். எங்க சிலைகள் சம்பந்தப்பட்டது இங்க இல்லை. சீக்கிரம் கண்டுபிடிச்சு தருமாறு வேண்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சார். இவ்வளவு நாட்களா உங்கள் சிலை திருடப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்று கோவில் நிர்வாகிகள் தரப்பில் ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டதா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கோயில் அர்ச்சகர் தான் சார் அவர் பொறுப்புல தான் இருந்தது. அர்ச்சகர் மூலமா தான் இந்த சிலைகள் போனது. அர்ச்சகர் மேல எஃப்ஐஆரும் வழக்கு பதிவு போட்டு அது வழக்கு நிலுவையில் இருக்கு சார். நன்றி சார். கார்த்திகேயன், இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்றுதான் இறுதிக்கட்ட ஆய்வு நடக்கிறது. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இதற்காக உத்தரவிடப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அதே போல கோவில் நிர்வாகிகள் அனைவருமே இங்கு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களை சிலை கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு சிலைகளை ஆய்வு செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதில் 2 சிலைகள் மட்டும் கண்டறியப்பட்டிருக்கிறது. நேற்று திருச்சியில் இருக்கக்கூடிய சிவகாமி சுந்தரி சிலை ஒன்றும், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கப்பட்ட ஒரு கோவிலுக்கு உட்பட்ட பிரம்மா சிலை ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நீதிமன்றம் மூலமா ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணி, தங்களோடு பேசிய கோயில் நிர்வாகி 2012ஆம் ஆண்டு சிலைகள் காணாமல் போனது என குறிப்பிட்டிருக்கிறார். இது மாதிரி எத்தனை சிலைகள் தமிழகம் முழுவதும் காணாமல் போயிருக்கிறது? அது பற்றிய உண்மையான உறுதியான தகவல்கள் இந்து சமய அறநிலையத்துறையிடம் இருக்கிறதா? அதற்கான ஒரு சுற்றறிக்கை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிலை தீனதயாளன் வீட்டில் அனைத்து சிலைகளும் பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு அனைத்து தகவல்களும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் அனைத்தையும் கண்டறிவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆணையருக்கு கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து இணை ஆணையர்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மண்டல இணை ஆணையர்கள் அனைவருமே ஆஜராகி இருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சுற்றறிக்கை மூலமாக எவ்வளவு சிலைகள் காணாமல் போயிருக்கிறது என்ற ஒரு அறிக்கையை ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 36,000 கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்குள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4.3 லட்சம் சிலைகள் இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் திருடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் முழுமையான விவரங்களை இதுவரை அறநிலையத்துறை அதிகாரிகள் நமக்கு தரவில்லை. தற்போது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை ஆய்வு செய்வதற்கான இவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தீனதயாளன் வீட்டில் சோதனை நடத்தவும் காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக நீதிமன்ற உத்தரவும் பெறுவதற்கான முயற்சியிலும் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அநேகமாக நாளை அல்லது திங்கட்கிழமையில் அந்த சோதனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், சுப்பிரமணி, இப்போ இந்த நிலையில சிலை கடத்தல் வழக்கில் தீனதயாளனை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் என்ன மாதிரியான முடிவெடுத்திருக்காங்க? தீனதயாளனுக்காக 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 3ஆம் தேதி
மாலை கிண்டியில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அவர் சரணடைந்தார். அவரை 15 நாட்கள் கைது செய்ய மாட்டோம், 15 நாட்கள் தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த அவகாசத்தை நீட்டிக்கவா அல்லது அடுத்த கட்டமாக அவரை கைது செய்யவா என்பது தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அநேகமாக அவரை கைது செய்ய திட்டம் இருப்பதாகத்தான் ஏற்கனவே காவல்துறை நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.